தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) கீழ் அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்க தென்னரசு அவர்கள் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற 19ஆம் தேதி அன்று தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி 2024-25 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் வருகிற 21ஆம் தேதி 23-24 ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி காலை 10 மணி. இல்ல, அது பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சி கமிட்டி தானே கூடி முடிவு பண்ணும். அது யார் வேலை சொல்லுங்க? நீங்க அரசு வேலை. அரசு அந்த பணியை கரெக்டா செய்திடும். சர்ச்சை நம்மளால ஒண்ணும் இல்லைல்ல. சட்டப்பேரவை தலைவர்னாலே அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரல. நல்லா இருக்கும் இந்த வருஷம். எதிர்கட்சி தலைவர் பஞ்சாயத்து நீங்களே சொல்லிட்டே நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நீதிமன்றம் சட்டப்பேரவையோ சட்டப்பேரவை தலைவரையோ கட்டுப்படுத்தாதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீதிமன்றத்தில் போய் அவங்க கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதோ அது வேற சமாச்சாரம். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ள ஒரு உறுப்பினரை எங்கே அமர வைக்கணுங்கிறது முழு உரிமையும் சட்டப்பேரவை தலைவருக்குத்தான் உண்டுன்னு சொல்லி நானும் சொல்றேன். இதுக்கு முன்னால் இருந்த மாண்புமிகு சபாநாயகர் தனபால் அவர்களும் அதை சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார்கள். அது உங்களுக்கு பல முறை நம்ம அதை சொல்லியாச்சு. திரும்பவும் அதை நினைவுபடுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மள மாதிரி யாருமே நடத்தலை. யாருமே நேரலையாட்டு நடத்துறதில்ல. கேரளா எடுத்துக்கிடுங்க, ஒரிசா எடுத்துக்கிடுங்க, நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம். அதே போல் மீதி இருக்கக்கூடிய மாநிலம்